Hi everyone, MC Tamurasan Karnagaran here from Chennai Event MCs, Entertainers and Professionals. இந்த வீடியோல ஈவென்ட் எம்சினா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல ஈவென்ட் மேனேஜ்மென்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஈவென்ட் எம்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா வே பேக் போனீங்கன்னா சர்ச்ல அடுத்தடுத்த ப்ரொசீடிங்ஸை அனௌன்ஸ் பண்றது தான் மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ்ல இருந்து கேபிட்டல் லெட்டர் எம் அண்ட் கேபிட்டல் லெட்டர் சி இதை எடுத்துட்டு அதை எம்சி அப்படின்ட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து ஒரு எம்சியோட அர்த்தம். அது நாளுக்கு நாள் மருவி இஎம்சி டபிள்இ அப்படின்னு ஆச்சு. எம்சி எம்சின்னு சொல்லி இஎம்சி டபிள்இ அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து உலகளாவே அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பேசிக்கலி எம்சின்னு சொன்னாலும் அதாவது லெட்டர் எம் லெட்டர் சின்னு சொன்னாலும் சரி இஎம்சி டபிள்இன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறவங்க சொல்லுவாங்க. எம்சிக்கு நிறைய பேர் இருக்கு. ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கர்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் ஆஃப் செரிமனி சொல்லுவாங்க, கேம் ஷாக்கின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஒரு லைவ் ஈவெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஜ் ஹோஸ்ட், ஸ்டேஜ் எம்சி, மாஸ்டர் ஆஃப் செரிமனி சொல்லுவாங்க. இதே ஒரு விஷயத்தை டிவியில பண்ணும்போது அவங்க வந்து வீடியோ ஜாக்கி, ஆங்கர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ ஒரு எம்சியோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அழகா தொகுத்து கோர்வையா தொகுத்து வழங்குறது தான் ஒரு எம்சியோட வேலை. அது மட்டும் இல்லாமல் சில நிகழ்ச்சியில் வந்து ஆடியன்ஸ் கூட என்கேஜ் பண்ணி அவங்களை என்டர்டெயின் பண்ணணும், கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு எம்சியோட ரெண்டு முக்கியமான ரோல், ஒரு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் டு எண்ட் அழகா தொகுத்து வழங்குறது மற்றும் ஆடியன்ஸ் கூட என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்றது. இது ரெண்டு தான் ஒரு எம்சியோட ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்றேன். நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி எம்சியோட ரோல் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னா எம்சியோட ரோல் ஒரு 3 விதமா பிரிப்பேன். ஒரு சில கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸா இருக்கும், கான்க்ளேவா இருக்கும், இது மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா எம்சியோட முக்கியமான வேலை ஃபார்மல் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றது மட்டும் தான். ஸ்டார்ட் டு எண்ட் அந்த நிகழ்ச்சியோட அஜெண்டாவை அப்படியே ரன் பண்ணி அழகா எடுத்துட்டு போறது தான் எம்சியோட வேலை. அங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடியன்ஸ் கிட்ட என்கேஜ் பண்ண மாட்டாங்க, கேம்ஸ் நடத்த மாட்டாங்க, அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து ஸ்டேஜ் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்மல் அஜெண்டாவை ஹோஸ்ட் பண்ணி கொடுக்குறது. ரெண்டாவது கார்பரேட் டீம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி அஜெண்டாவா இருக்காது, கம்ப்ளீட்லி கேம்ஸ் தான். ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பேக் டு பேக் வேற வேற டைம்ல கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். அங்க வந்து ஒரு ஃபார்மல் அஜெண்டாவே கிடையாது. மூணாவது கேட்டகரி பர்த்டே பார்ட்டி எடுத்தீங்கன்னா அங்க இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வரும். ஒரு ஃபார்மல் அஜெண்டா இருக்கும், ஒரு பேபியோட என்ட்ரி இருக்கும், கேக் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு குரூப் போட்டோஸ் எடுக்கணும், டின்னர் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்திருக்க கெஸ்ட்டுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணணும். ஸோ ரெண்டுமே கலந்தது தான் பர்த்டே பார்ட்டி. ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒரு ஃபார்மல் ஹோஸ்டிங் ஃப்ரம் தி ஸ்டேஜ், ஒன்று வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு டீம் பில்டிங் மாதிரியான இல்லை கம்ப்ளீட்லி கேம்ஸ் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ், மூணாவது இது ரெண்டுத்தோட மிக்ஸ் பர்த்டே பார்ட்டி அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி எம்சியோட ரோல் ஷோ தொகுத்து வழங்கிட்டு ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணுறது தான். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இதை அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன்.